என்ன இருக்குது? ஏன்னா நான் 2 ஹீரோவும் ஒரே செட்டில் வச்சு எடுக்கலை. ரொம்ப ரேராக ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த டபுள் ஆக்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸில் தான் 2 ஹீரோவும் வச்சுக்குவேன். மற்றபடி இது வேறு படம், அது வேறு படம் அப்படி தான் ஒர்க் பண்ணேன். நான் 2 படத்தை ஒரே நேரத்தில் எடுத்த ஒரு வேலை தானே தவிர மற்றபடி நான் கஷ்டப்படல. நான் ரொம்ப இஷ்டப்பட்டு, சந்தோஷப்பட்டு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். அவ்வளோதான். ஜிவி பிரகாஷ் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு பின்னணி இசை கொடுத்துருக்காரு. கேமராமேன் வந்து என் கேமராமேன் ரொம்ப நல்லவன். அப்படி ஒரு நல்லவனெல்லாம் பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில். நல்லா உழைச்சிருக்கேன். நல்ல கேமராமேன். ஒரு பகுதிக்கு அப்புறம் வந்து அந்த டபுள் ஆக்ஷனில் வர அந்த ரெட்டி கேரக்டருக்கு வந்து எனக்கு இன்னொரு கேமராமேன் தேவைப்பட்டது. அப்போ வந்து நானே சொன்னேன், அப்பா நீ இதை உங்கள் அண்ணன் ஜீவனை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ திரும்ப அந்த செகண்ட் கேரக்டருக்கு ஜீவன் வந்து பண்ணார். ஒரு நல்ல ஒரு ஏரியா வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்ததுலே தெரிஞ்சிருக்கும். தன் சிவா வந்து ஒரு அற்புதமான ஒரு டெக்னீஷியன். என்னென்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு கோகட் காரை வச்சு கேமரா உள்ளே போகணும் அப்படின்றப்போ அந்த கோகட் கார் வந்துருச்சு. நானும் என்னோடய ஆர்ட் டைரக்டரும் ஏங்க இது போகுமா, தலையெல்லாம் இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் இல்லை நான் இதை கழட்டிடுவோம் உள்ளே போகிறோம். அதாவது ஹைட்டே இவ்வளோ தான். அதுக்குள்ளே கண்டெய்னர் ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். இந்த கோகட் காட்டில் இவர் முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா வச்சுட்டு வந்து போயிட்டு இருக்கும்போதே உள்ளே வரணும். நான் சொன்னேன், மாஸ்டர் கார் ஓட்டுற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாரையா வச்சு பண்ணலாமே அப்படின்னு. ரிஸ்க்குன்னு அது நம்ம தான் சார் எடுக்கணும். அது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அது நம்ம தான் சார் செய்யணும். நான் ஓட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டினார். அந்த மாதிரி உயிரை பணைய வைத்து எடுத்த நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. அது ஸ்டன் சிவா மாஸ்டர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தது மிகப்பெரிய விஷயம். அது ஸ்டன்னில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி பதட்டமாயிரும் அந்த ஸ்டன்ஸ் பார்க்கும்போது. ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு திரைப்படம். நம்மளை நாமே ஒரு முறை கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் திரைக்கதை வடிவம் அமைத்து ஒரு திரைப்படமாக்குவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் அதுக்கான எடுத்துக்கிட்ட கால அவகாசம் அவ்வளோ. என்னென்னா இதை ஜனரஞ்சகமாக சொல்லணும் அப்படின்றதுக்கான போராட்டமும், நகைச்சுவையாக சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போதே உள்ளே வேறு ஒன்று ஓடுதே அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும் அப்படின்றதுக்காக திரைக்கதை அமைப்பதற்கு நிறைய கால அவகாசம் எடுத்துக்கிட்டேன். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காயத்ரி ரகுராம் ஒரு சாங் பண்ணாங்க. அப்புறம் பிரேம் ரக்ஷித், அதாவது என்னென்னா பிரேம் ரக்ஷித் ஒரு சாங் பண்ணார். அப்புறம் கலை ஒரு சாங் பண்ணார். இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். காயத்ரி இங்கே இருக்காங்க, பிரேம் வந்து ஆந்திரா, கலை வந்து கர்நாடகா. படத்துலேயே வந்து என்னென்னா சதர்ன் ஸ்டேட்ஸை கொண்டு வந்திருப்பேன். இந்த 4 ஸ்டேட்டும் ஒன்றா இருந்ததுன்னா இந்தியன் சினிமான்றது நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் இந்தியன் சினிமாவில் நம்மளை யாருமே சேர்த்துக்கிறதில்ல. இந்தியன் சினிமானால ஹிந்தின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, அதை விட பெருசு நம்ம அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த 4 ஸ்டேட்லேருந்து நடிகர்களையும் டெக்னீஷியன்ஸையும் எடுத்து ஒர்க் பண்ண ஒரு திரைப்படம் இது. ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லவங்களா அப்படின்றத மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா, நீங்கள் கரப்டாகாமல் இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் உங்கள் மனசில் ஒரு முறை நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து உட்காருங்க. உங்களுக்கு எல்லாமே செய்யும். ஃப்யூச்சர்லாம் இன்னுமே எதுவும் முடிவு பண்ணல. இதை முதல்ல கொண்டு வந்து வச்சுருவோம், சரியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி முடிவு பண்ணலாம். ஏன்னா எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல, தானாக நடக்கும், அதுக்குள்ளே நம்ம இருப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஓட்டம் தான் இது. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, படம் எதுவுமே இயற்கையான லொக்கேஷனில் போய் நான் நின்னா கூட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து 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 செஞ்சவன் என் நண்பன் ஜாக்சன், ஆர்ட் டைரக்டர். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே என் கூட முடிச்சதில்லை, அவன் மட்டும்தான் என் கூட இருந்தான். இந்த படத்திற்கு அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். நான் கேட்டதெல்லாம் தேடி 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 கொண்டு வந்து கொடுத்ததாம
உண்மையிலே ஜாக்சனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நிமிர்ந்தனல் அப்படின்ற ஒரு படம் எடுத்தது ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து உண்மையில் என்னென்னா சக்ஸஸை எதிர்பார்த்தெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு உண்மையான ஒரு படத்தை பண்ணுவோம். ஏன்னா இந்த படம் உங்களுக்குள் ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தினால்தான் நான் கலைஞன். அந்த விளைவை அது ஏற்படுத்தியிருக்கு, இனிமேலும் ஏற்படுத்தும். நன்றி.